அனைவருக்கும் வணக்கம். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறார். பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எந்தெந்த விஷயங்களில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான புதன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் மாறுதல் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். அது மட்டுமல்லாது சந்திரன் சூரியன் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்கியதற்கு பிறகு வரக்கூடிய இந்த வாரத்தில், அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சந்திரன் சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சந்திரன் மிக வலுவாக 6ஆம் இடத்திலிருந்து 7, 8, 9, 10 ஆகிய இடங்களை அலங்கரிக்க போகிறாருங்க. வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் வருகிறார். அவர் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் சற்று கன்னிராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலும் கூட அவர் உச்சபலம் பெறுகிறாருங்க. 7ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 7இல் உச்சபலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரன் ஜென்மராசியை பார்க்க போவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். அவர் உச்சபலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது தள்ளி தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. எதிர்பாராத நற்பலன்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் தடை தாமதம், சிக்கல், சிரமமின்றி அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக சுக்கிரன் 7இல் உச்சபலம் பெறுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் உச்சபலம் பெறுவது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அமோகமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறது. சுக்கிரன் உச்சபலம் பெற்று 7இல் அமர்ந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய போகிறாருங்க. கலஸ்தரஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்வதால் கடன் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். நிம்மதி அதிகரிக்கும். புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உச்சபலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்தும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பு இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் அபரிவிதமான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது என்பதை சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் நுழைவதால் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. எனவே பல நெருக்கடிகளும் சிரமங்களும்
வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட வளர்ச்சியும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் சந்திக்கும் தருணமாக இந்த வேலை மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய். வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் புதிதாக வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், வாகனம் வாங்குதல் போன்ற வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட பல அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக உருவாக்கி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் வக்ரம் பெறுகிறாருங்க. ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று வலம் வரக்கூடிய ராசியின் அமைப்பால், ராசியின் அதிபதியின் அமைப்பால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதோடு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன், அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமான சூரியனும் இந்த வேளையில் ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை வெளிப்படுத்துவதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே உங்களை தேடி வரும். நீங்களே வியக்கத்தக்க வகையில் திடீரென பல புதிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு யோகஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்த அமைப்பில் வருகிறாருங்க. கேது விரயத்தில் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மேலும் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி யோகஸ்தானத்தை தான் வலுப்படுத்துகிறார். அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய சனியின் அமைப்பால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை சிறப்பாக அமைவதோடு புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உங்களை தேடி வரும் பொன்னான தருணமாக இந்த வேலை அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் வக்ரம் பெற்று பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. குரு பகவானினுடைய இந்த அமைப்பு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல தடைகளை முற்றிலுமாக விலக்கி எதிர்பார்க்கக்கூடிய பல புதிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு எதிர்பாராத பல சுப நிகழ்வுகள் விரைவில் கைகூடும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே தடையில்லாமல் அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும்.